அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பூச்சி மருந்து குடித்து தற்கொலை செய்து கொள்ள முயன்ற ஆசிரியரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். போராட்டத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் ஈடுபட்டு வந்த நிலையில் ஆசிரியர் ஒருவர் பூச்சி மருந்து குடித்து தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். இந்நிலையில் அவரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். பணி நிரந்தரம் கோரி பகுதி நேர ஆசிரியர்கள் கடந்த 6 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் பங்கேற்ற ஆசிரியர் ஒருவர் விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. கைது செய்யப்பட்டு வானகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு திருமண மண்டபத்தில் தங்க வைத்திருந்த போது பெரம்பலூரை சேர்ந்த ஆசிரியர் கண்ணன் என்பவர் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றார். உடனடியாக அங்கிருந்த போலீசார் அவரை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். நேற்றிலிருந்து அவர் கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. காவல்துறை தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் கூடியிருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டு இருக்கிறது. காவல்துறை பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.